அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 11 பூமிதான இயக்கத்தின் தந்தை ஆச்சாரிய வினோபாவையோட பிறந்த தினம் என்று. சுதந்திர போராட்ட வீரரும் பூமிதான இயக்கத்தின் தந்தையுமான ஆச்சாரிய வினோபாவை பிறந்த தினம் என்று. மகாராஷ்டிரா மாநிலம் கொலபா அருகே ககோடா என்ற கிராமத்தில் 1895 பிறந்தார். முழு பெயர் விநாயக் நரஹரி பாபே. இவரது ஆழமான அறிவுத்தேடலை பாட புத்தகங்கள் தணிக்காததால் துறவிகள் தத்துவ ஞானிகளின் புத்தகங்களை படித்தார். காந்திஜியின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். 1916 16 அவரை நேரில் சந்தித்தார். காந்திய வழியை பின்பற்ற உறுதி பூண்டார். காந்தியின் ஆசிரமத்தில் தங்கி கற்றல் கற்பித்தல், ராட்டை சுற்றுதல் போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். வார்தா ஆசிரமத்துக்கு 1921 பொறுப்பேற்றார். மகாராஷ்டிர தர்மா என்ற மாத இதழை 1923 தொடங்கினார். அதில் உபநிடதங்கள் பற்றி பல கட்டுரைகளை எழுதினார். கதர் ஆடை, கிராம தொழில்கள், கிராம மக்களின் கல்வி, சுகாதார மேம்பாடு, தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட்டார். இந்த ஆச்சாரிய வினோபாவை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை சிறை சென்றார். இவர் மேலும் படிக்கவும் புத்தகங்கள் எழுதவும் சிறைச்சாலை சிறந்த களமாக அமைந்தது. பகவத்கீதையை மராத்தியில் மொழிபெயர்த்தார். கீதை குறித்து சிறையில் இவர் ஆற்றிய உரைகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. ஞானேஸ்வர், ஏக்நாத், நாம்தேவ் உள்ளிட்ட துறவிகள் எழுதிய அபங்க பஜனை பாடல்களை தொகுத்தார். ஆந்திர கிராமங்களில் 1951 சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தற்போது தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள போச்சம்பள்ளிக்கும் சென்றார். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி என்ற ஊர் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து அந்த போச்சம்பள்ளி ஆந்திரா தெலுங்கானாவிலிருந்து அங்கிருந்த ஏழைகள் இவரிடம் தாங்கள் விவசாயம் செய்ய அரசிடம் நிலம் பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர். அதே ஊரைச் சேர்ந்த ராமச்சந்திரர் என்பவர் 100 ஏக்கர் நிலத்தை வழங்க முன்வந்தார். தேவையுள்ளவர்கள் அதிகம் இருக்கும் இங்கு கொடுக்கும் மனம் உள்ளவர்களுக்கு நிறைய பேர் இருப்பதை புரிந்து கொண்ட வினோபாவை இருதரப்பினருக்கும் பாலமாக இருக்க முடிவு செய்தார். பூதான் எனப்படும் பூமிதான இயக்கத்தை தொடங்கினார். நாடு முழுவதும் பாத யாத்திரை சென்று பூமிதானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றினார். மக்களிடம் நன்கு பழகுவதற்காக தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொண்டார். இந்த புனித பயணத்தில் ஏராளமான இளைஞர்கள், தலைவர்கள், வெளிநாட்டு ஆர்வலர்கள் பங்கேற்றனர். பணக்கார விவசாயிகளிடம் நிலங்களை தானமாக பெற்று ஏழை விவசாயிகளுக்கு வழங்கினார். கிராமத்தையே தானமாக வழங்கிய நிகழ்வுகளும் நடந்தன. தமிழகத்தில் உத்திரமேரூர் அருகே உள்ள களியாம்பூண்டி கிராமம் தானமாக வழங்கப்பட்டது. 13 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடைபயணம் மேற்கொண்டார். சுமார் 40 லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார். 1979 உண்ணாவிரதம் இருந்து பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர செய்தார். என்னை விட காந்தியத்தை சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டவர் என்று காந்திஜியால் புகழாரம் சூட்டப்பட்டவர். மக்களாலும் தலைவர்களாலும் ஆச்சாரியா என்று போற்றப்பட்ட வினோபாவை 87 வயசு 1982 இறந்து போனார். நம்மளை விட்டு நீங்கிவிட்டார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இந்த நன்னாளாம் பொன்னால் செப்டம்பர் 11 வியாழக்கிழமை பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர். பூமிதான இயக்கத்தின் நோக்கம் என்பது பெரிய முதலாளிகள் மற்றும் அதிக நிலங்கள் இருக்கும் நிலங்களை அபகரித்து வைத்திருக்கும் நபர்களிடமிருந்து நிலத்தை பிரித்து ஏழைகளுக்கு சம அளவில் பிரித்து கொடுப்பது என்பது அந்த திட்டத்தின் நோக்கம். அதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பூமிதான இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற இந்த வினோபாவை செப்டம்பர் 11 இன்னைக்கு வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாரு. சும்மா இருக்க மாட்டாமல் மகாராஷ்டிரா மாநிலம் கொலபா அருகே ககோடா என்ற கிராமத்தில் 1895 பிறந்தவர். முழு பெயர் விநாயக் நரஹரி பாவே. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உத்திரமேருன்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள், அந்த குடவரை கோயில்கள்லாம் அங்கே இருக்கும். கிராமத்தையே தானமாக வழங்கிய நிகழ்வுகளும் நடந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உத்திரமேரூர் உள்ள களியாம்பூண்டி கிராமம் தானமாக வழங்கப்பட்டது. ஒரு கிராமத்தையே தானமாக வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கிராமத்தையே வளைச்சி போட்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு கிராமத்தையே தானமாக வழங்கின ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான தகவல். இவ்வாறான விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த நன்னாளாம் பொன்னால் வியாழக்கிழமை
செப்டம்பர் 11 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.